ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நிகழ்ச்சிகளை நீங்கள் காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தரால் நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம் 21 இறைவார்த்தை சொல்கிறது, யாக்கோப்பே இஸ்ரவேலை நினைவிற்கொள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கிறேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உருவாக்கின தேவன், தாயின் கருவில என்னையும் உன்னையும் உருவாக்கின தேவன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருப்பையிலே அவர் உருவாக்கினவர். தாயின் கருவில என்னையும் உங்களையும் உருவாக்கின. உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், நானும் நீ நம்பியிருந்த மனுஷன் மறந்து போகலாம். அப்படி நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஏன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களில் ஒருவர், அழைக்கப்பட்ட சீசன், இவர்தான் திருச்சபையை கட்டுவார் என்று சொல்லி நம்பி அழைத்த தேவ மனிதனை இயேசுவை யாரும் தெரியாது விட்டு போனார். ஆனால் ஆண்டவர் மறக்கவே இல்லை. பார்த்தீங்களா? உயிர்த்தெழுந்த பின்னால் பேதுருவை தேடி போனார். நன்றாய் கவனிங்கள். பேதுரு மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்தார். முதல் பிரசங்கியாய், முதல் அற்புதத்தை செய்யும் தேவ மனிதனாய் அவரை உயர்த்தினார். உன்னையும் என்னை மறக்காத தேவன். ஏனென்று சொன்னால் அவர் உருவாக்கினவர். உருவாக்கினவருக்கு உருவாக்கின நோக்கம் ஒன்று வைத்திருப்பார். இந்த நோக்கத்தை அவர் அறிவார். நாம் சொல்கிறோம், என்னை அவங்க பார்க்கல, என்னை இவங்க பார்க்கல. ஆண்டவர் சொல்கிறார், சிவல நினைவிலக்கோள், நீ நினச்சிக்கோ, நான் உன்னை மறக்கலை. உலகமே மறந்தாலும் சரி, உன் உறவுகளே மறந்தாலும் சரி, உன் பெற்றெடுத்த பிள்ளைகள் மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்கலை. மறவாதபடி நினைத்து பார்க்கிற தேவன், மறவாதபடி. எனக்கு அருமையானவளை, பல ஆண்டுகளுக்கு முன்னதாய் ரயில் விபத்து ஒன்று சேலத்து பட்டணத்தில் முதலாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரயில் விபத்து நடந்தது. என்னை ஊழியத்திற்கு அழைத்த புதிய நாட்கள், என்னை ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தவரும் எனக்கு ஊழியத்திலே உதவியாக இருந்தோமான அருமையான அண்ணன் ரிச்சர்டு அவர்களின் தங்கை அவர்கள் அந்த ட்ரெயினில் பயணப்பட்டு வந்து அடிபட்டு மிகவும் பரிதாபமான சூழ்நிலை சேலத்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறாள். இங்கெல்லாம் கலங்கி நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து காரில் போய்கிட்டு இருக்கோம். பல பேர் இறந்து போனாங்க. போகும்போது ஒரு செய்தி வந்தது, அவள் நல்ல பரிபூர்ணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், நான் அடிபட்டு கிடந்தேன், என்னை கவனிக்கும்படியாக 2 சகோதரிகள் வந்தார்கள், யார் என்று தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஜெப வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசி, தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற ஜோஸ்பின் என்ற ஒரு சகோதரியும் அவள் குடும்பமும் இருக்கிறது, அவளை பார் என்று சொன்னார்கள். நாங்கள் புறப்பட்டு வந்தோம் இந்த மருத்துவமனைக்கு என்று சொல்லி அவர்கள் செபித்தார்களாம். பரிபூர்ண சுகம் பெற்று வந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, உன்னை மறக்காத ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவர். அவர் யார்? அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவர். அவர் யார்? உனக்கு துணையாய் நிற்கிறவர். அவர் யார்? உலகமே உன்னை கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடாதபடி உன்னோடு கூட நீ நடந்து வந்த பாதைகளில், நீ கடந்து வந்த பாதைகளில் உன்னை தூக்கி சுமந்த தேவனவர். உன் பிரச்சனை எல்லாம் இருக்குது, எல்லாம் என்னை ஆண்டவர் மறந்துட்டாரோ? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஜெபிக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், நான் கூட்டங்களுக்கு போகிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவாலயத்துக்கு போகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேலே, மகளே, மகனே, நான் உன்னை மறக்கலப்பா, அதை நீ நினைவில் வச்சுக்கோ. நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். பக்கத்தில் நிற்கிறேன் துணையா, என் நீதியின் வலது கரத்தினால் என் உள்ள கையில் உன்னை தாங்குற தாய் மறந்தாலும் நான் மறவாத தேவன் என்று உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மறவாதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்கள் இல்லத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துறேன். என்னையும் எங்களையும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே.
நீங்கள் நினைவில் வச்சிருக்கீங்கப்பா. யாக்கோபின் வீட்டாரை ஆசீர்வித்தவர், ஈசாக்கை ஆசீர்வித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வித்தவர். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.